ஏழுமலையான் கோவிலில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மலைப்பாதை சாலைகளில் மண் சரிவு, பாறை சரிவு ஏற்படும் அபாயம் இருப்பதால் பாபவிநாசம், ஸ்ரீவாரி பாதம் பகுதிகளுக்கு பக்தர்கள் செல்ல தேவஸ்தானம் அதிகாரிகள் தடை விதித்திருக்கின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். விவரங்கள். வணக்கம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக பல்வேறு பகுதிகளில் தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திராவில் பல்வேறு இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. இன்று முக்கியமாக திருப்பதியில் கனமழையானது காலை முதலே பெய்து வந்த நிலையில் திருப்பதி முழுவதும் அந்த மழை நீரானது அங்கங்கே இருக்கிறது. அதே போல் அறைகள் கிடைக்காமல் இந்த மழைக்கு சிரமப்பட்டு பக்தர்கள் உள்ளாகி வருகின்றனர். அதே போல் மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்படும் என முன்னெச்சரிக்கையாக திருப்பதியில் இருக்கும் ஸ்ரீவாரி பாதம் மற்றும் பாபநாசம் செல்லும் வழிகளில் தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் காரணமாக பக்தர்கள் ஆங்காங்கே கூடாரங்களில் தற்காலிக கூடாரங்களில் அமைத்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர் கனமழையானது திருப்பதி மலை மீது பெய்து வருகிறது. இதுக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக தேவஸ்தானம் பல்வேறு இடங்களில் இந்த கூடாரங்களை ஏற்பாடு செய்து மலைக்கு உள்ளே இருக்குமாறு செய்துள்ளது. அதே போல் திருப்பதி மழையின் காரணமாக மரங்கள் சாயும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் பக்தர்களுக்கு மரத்தடியிலும் இருக்க வேண்டாம் என பக்தர்களுக்கு தொடர்ந்து கூறி வருகின்றனர். தொடர் கனமழையானது பெய்து வருகிறது.